ஆத்தாடி, இந்த பையன் பல்லென்ன போட்டோக்கு வெளியில நீட்டிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, ராவினா சரியா போயிடும். இத ராவணால சரி வராது, சீவனாத்தான் சரி வரும். மீரா, மீரா, என்ன காப்பாத்துமா. என்னையும் காப்பாத்துமா. ஐயோ, என்னது இது? இன்ஸ்பெக்டரோட வர்றீங்க? சபாஷ் மீரா சோனயா சபாஷ். என்ன 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 இது? ஏன் மாமா, உங்க பொண்ணு ஆர்த்திக்கு ஒரு மாப்பிள்ள தானே கட்டி வைக்க போறீங்க? அதுக்கு எதுக்கு இத்தனை பசங்க போட்டோ? 4 கிலோ கத்திரிக்காய் வாங்குறதா இருந்தா கூட கடையே புரட்டி போட்டு புழு பூச்சி இல்லாம இருக்குதான்னு பார்த்து வாங்குறவன் நானு. நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம், அவ்வளவு ஈஸியா விட்டுருவேன் நான். அதுக்காக பிளாட்ஃபாரத்துல டிவிடி வைக்கிற மாதிரி இப்படியா பரப்பி வைக்கிறது? அதுல என்ன கொடுமைன்னா, இந்த போட்டோல இருக்கிற அத்தனை பசங்களுடைய ஜாதகமும் ஆர்த்தியோட ஜாதகத்துக்கு பொருத்தமா இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுதான் நாம செலக்ட் பண்ண முடியும். இந்த பையன் அமெரிக்கால இருக்கிறான், நல்ல வருமானம். அமெரிக்கா ஓகே, சம்பளம் ஓகே, ஆனா பையன் ஆஸ்திரேலியா பக்கம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். லுக் தப்பா இருக்கே மாமா. ஏய், ஏய், என்னது? எங்க வச்சு பார்த்தாலும் எங்கேயோ பாக்குறானே. ரிஜெக்டட். இந்த பையன் பெரிய விவசாய குடும்பம். விவசாய குடும்பம்ன்றதுக்காக இவன் டிராக்டர் மேல உட்காந்து கையை தூக்கி போஸ்ல கொடுத்துட்டு இருக்கான். நீங்க கடவுளோட பாருங்க. முதலாளி பாட்டுக்கு போஸ் கொடுத்து எடுத்திருக்கான். பையனை பின்னாடி எழுதிருக்கான். இதுல பையனே தெரியல, டிராக்டர் மட்டும் தான் தெரியுது. அவுட். ஆத்தாடி, இந்த பையன் பல்லென்ன போட்டோக்கு வெளியில நீட்டிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, ராவினா சரியா போயிடும். இத ராவணால சரி வராது, சீவனாத்தான் சரி வரும். இந்த பையன் என்ன உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே போஸ் கொடுத்து போட்டோ எடுத்திருக்கா? பையன் நிக்கிறான், ஓயன கம்மி. ஐயா, ஆர்த்தி உயரத்துக்கு இந்த பையன் சரியா வரமாட்டான். இது என்ன 2 பேர் இருக்கிறாங்க போட்டோல? ஒருத்த மாப்பிள, இன்னொருத்த மாப்பிள தோழன். மாப்பிளையா முடிவாள, அப்புறம் தோழ என்ன வேண்டி கிடக்கு? என்னடா ஒண்ணு கூட உருப்படியா கொண்டு வரல? ஜாதகம் புரிஞ்சிருக்குன்னு பை நிறைய அள்ளிக்கிட்டு வந்திருக்க. மாமா, இந்த பையன் நல்லா இருக்கான். இது யாரு? எஸ் ராகவன், பேங்க்ல வேலை பார்க்கறான். இதுல என்ன விசேஷம்னா, பையனுக்கு ஒரே அம்மா ஒரே அப்பா, ஒரே புள்ளன்னு சொல்ல வந்தேன். மாமா, டக்குன்னு போனை போட்டு இந்த பையனை ஓகே சொல்லுங்க. அதெல்லாம் அவசரப்பட முடியாதுமா. ஆர்த்தி எனக்கு ஒரே பொண்ணு, அவளை கட்டிக்கு போறவன் யாரு எவன்னு விசாரிக்க வேணாமா? இப்பெல்லாம் தாலி கட்டி முடிஞ்சு பந்திக்கு போறதுக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுதுமா. 1000 காலத்து பயிர் அசால்ட்டா விட்டுட முடியாது, தீர விசாரிக்கணும். யாருகிட்ட விசாரிப்பீங்க? அவன் வேலை செய்யற பேங்க்ல போய் தான் விசாரிக்கணும். என்ன நீங்க, நான் பேங்க்ல தான் வேலை செய்யறேன்னு விசாரிக்க வந்தீங்களான்னு கேட்டு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டா? என்னம்மா நீ, பிள்ளைய பத்தவங்க எவ்வளவோ கேள்வி கேட்கறாங்க, நாம இதை கூடவா விசாரிக்க கூடாது? கரெக்ட். இப்போ நாம பேங்க் போறோம், அவனுக்கு தெரியாம அவனை நாம விசாரிக்கிறோம். என்ன மாமா நீங்க, உங்களை யாருன்னே அவனுக்கு தெரியாது, அப்புறம் எதுக்கு அவனுக்கு தெரியாம கவனிக்க போறீங்க? கரெக்ட். ஆனா மாறு வேஷத்துல தான் போறோம். புதுசா நீங்க வேற குழப்பறீங்களா? இல்லம்மா, இந்த பையனே நிச்சயமாயி நான் பேங்க்ல தான் வேலை பார்க்கறேன், நானும் வேவு பார்க்க வந்தீங்களான்னு கல்யாணத்தன்னைக்கு கலாட்டா பண்ணி கல்யாணத்தையே நிறுத்திட்டான்னா, இவனுக்கு 10 பேர் நடுப்புற மானம் போய் இவன் தூக்குல தொங்கி இவன் பாடியை இறக்க நாம கஷ்டப்பட்டு அப்புறம் இப்படி ஆசை அவனுக்கு. ஐயா, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? இத பாருங்க, அவன் வேலை செய்யற பேங்க்குக்கு கஸ்டமர் மாதிரி போங்க. அங்க எஸ் ராகவன் யாருன்னு பார்த்து அவங்கிட்ட பேச்சு கொடுங்க. கண்ணுக்கு பிடிச்சிருந்தது நைஸா பேசி அப்படியே வந்துருங்க. ஆனா போகும்போது எந்த பேங்க்னு கரெக்டா விசாரிச்சுட்டு போங்க, சரியா? டாக்ஸில போலாமா? பணம் வச்சிருக்கியா? உன்கிட்ட பணம் இல்ல? இல்ல. அப்ப பஸ்ல போவோம். டேய் கருப்பு, என்னடா பச்சை? ஜெயில இருந்து வெளில வந்து இன்னியோட 1 வருஷம் ஆகுதுடா. அதுக்காக கேக் வெட்டி கொண்டாட சொல்றியா? இல்லடா, இப்படியே கவுந்து கிடந்து கட்டாந்தரையும் மல்லாக்கப்படுத்து வானத்தையும் பார்த்துட்டு இருந்தா செல்றைய எப்படா பாக்குறது? டேய், இந்த 1 வருஷத்துல மாசம் 200 ரூபா சம்பாதிக்கதே பெரும்பாடா இருக்குடா. அதான்டா, இந்த தடவை பல்கா ஒரு அமௌண்ட் டெஸ்ட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடலாம். எந்த வெளிநாடுன்னு முடிவு பண்ணிட்டியா? டேய், சரக்கு அடிக்கவே காசு இல்லை, இதில் சைடிஷ் ஆர்டர் பண்ணுறானா. டேய், எந்த மாதிரி டைப் கிரைம் பண்ணுறதுன்னு நாம முடிவு பண்ணலாம்டா. டேய் பச்சை, சிட்டிக்கு அவுட்டர்ல அலுஃபா நிறைய வீடுகள் இருக்கு. அங்க பகல் நேரத்துல பொம்பளைங்க தனியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுல நுழைஞ்சி ஜன்னல் கம்பியை வளைச்சி. டேய், அதான் வீட்டுக்குள்ள போயிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு ஜன்னல் கம்பியை வளைக்கணும்?
இப்பெல்லாம் லேடிஸுங்க ரொம்ப உஷாராகிறாங்கடா. மாட்டிப்போண்டா. அதுவும் சரிதான். இப்படிதான் போன வாரம் மாவு மிஷினாண்ட ஒரு பொம்பளை நிறைய மிளகா அரைச்சிட்டு இருந்தாங்க. ஏமா இவ்வளோ மிளகா அரைக்கிற, வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வராங்க அண்ணன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, எவனாவது திருட்டு பசங்க வீட்டுக்குள்ள புகுந்தா அவனுக்கு கண்ணில் தூரத்துக்கு தான் இவ்வளோ மிளகா அரைக்கிறேன்னு சொல்றான். இதுக்காகவே பொம்பளைங்க மாசம் 1 கிலோ எக்ஸ்ட்ரா மிளகா அரைச்சி வச்சுக்கிறாங்களாம். டேய், துபாய்க்கு ஆள் அனுப்புறோன்னு ஒரு கடையை ஆரம்பிச்சு கல்லா ரொம்பின உடனே கடையை முட்டு நாம ஓடிட்டா. டேய், பெரிய நெட்வொர்க்ல போய் மாட்டிக்க கூடாதுடா. பிளான் பெருசா இருக்கணும், ரூட் சின்னதா இருக்கணும். ஏய் கருப்பு, பைக்கை திருடி விற்கலாமா? அதுல மார்ஜின் ரொம்ப கம்மிடா. ஏண்டா, எல்லா கரையுமே ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டாங்க. நாம என்னடா புதுசா பண்ண போறோம்? டேய், ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். ஐடியாவை சொல்லு. அருமையான்னு நான் சொல்றேன். டேய் பச்சை, அதோ தெரியுது பார் பேங்க், அங்க போய் பணத்தை எடுக்கலாம். அங்க உனக்கு அக்கவுண்ட் இருக்கா? அடுத்தவன் அக்கவுண்ட்ல இருந்து. டேய், நேற்று ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல மூஞ்சில மாஸ்க் கட்டிட்டு உள்ள ஈஸியா போய் கொள்ளடிக்கிறானுங்க. டேய், அது சினிமாடா, இது லைஃப்டா. டேய் பச்சை, சொல்றத நல்லா கேளு. இன்னைக்கு சனிக்கிழமை 12 மணிக்கெல்லாம் பேங்க்ல பப்ளிக் காலி ஆயிடும். நேரா உள்ள போறோம், மேனேஜரை மிரட்டுறோம், கேஷோட வெளியே வரோம். நல்லா தான் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகணுமே. டேய், நாம ஜெயில மீட் பண்ண தாஸ் அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னா? 10 இடத்துல கொள்ளடிக்கிறத விட ஒரு பேங்கே மேல்னு சொல்லல. இந்த பேங்க் விஷயத்துல தாஸ் ஒரு பெரிய ஆள்ரா. யோசிச்சா நல்லா இருக்க மாதிரி தான்டா இருக்குது. யோசிக்காதடா, டப்புன்னு முர்றா. டேய், பேங்க்குள்ள போகாம டக்குன்னு ஏடிஎம்ல எடுத்துட்டா. டேய், பேங்க் உள்ள போய் எடுக்கிறதாண்டா ஏடிஎம். புரியல? ஏடிஎம் அடுத்தவன் துட்டுல மஞ்சா குளிக்கிறது, அதான் ஏடிஎம். சரி வா போலாம். ஏய், அவசரப்படாதடா, பொறுமையா வெயிட் பண்ணுவோம், மெதுவா போய் கொள்ளடிப்போம். டேய், நாம உள்ள போகும்போது போலீஸ் வருமா? வராது, ஆனா வரும். நாம தாண்டா உஷாரா இருக்கணும். ஓ வா. பேங்க் இவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா பேசாம ஆட்டோ ரிக்ஷாவிலேயே வந்திருக்கலாமேடா. எனக்கு மட்டும் பேங்க் இவ்வளோ தூரம் இருக்கு தெரியுமா என்ன? சரி, பேங்க்குக்குள்ள போனவொடனே முதல்ல ராகவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சரி, அப்போ மெதுவாக பேச்சு கொடுப்போம். எதுக்கு? திக்கறானா முனகிறானா சோதிச்சு பார்க்க வேணாமா? ஓ, அப்ப அவங்ககிட்ட மெல்ல பேசு. ஏன்? காது சரியா கேக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். டேய், அதோ இருக்குடா பேங்க். அதுவா? வா வா. சரி சரி. அப்பா, பேங்க் ரொம்ப பெருசாக தான் இருக்கு. இப்பவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. பறக்காத. இந்த பேங்க்ல ராகவன் வேலை செய்யறான், அவ்வளவுதான். இந்த பேங்க் ராகவன் இல்ல. ஆர்த்தி ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஓங்கி அறிவேன். நீ என்ன ஆர்த்திக்கு இந்த கட்டடத்தையா கட்டி வைக்க போற? ராகவனை தானே கட்டி வைக்க போற. தபரா, உத்தரவின்றி உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஒருவேளை பேங்க் மேனேஜர் ரூமா இருக்கும். உன்ன மாதிரி அல்பங்கள் திடீர்னு உள்ள நுழைஞ்சு அந்த லோனு கொடு இந்த லோனு கொடுன்னு கேட்க கூடாதுல்ல. அதை தவிர அவர் நிம்மதியா தூங்கணும் இல்ல, அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. தூங்கணுமா? போ உள்ள. இதான். வணக்கம் சார். வணக்கம் சார். யாரியா நீங்க? இது மேனேஜர் ரூம். உத்தரவின்றி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு வாசல்ல போர்டு போட்டிருக்குல்ல, பார்க்கல? உத்தரவு வாங்கத்தான் வந்தோம். ஏயா இப்படி சனிக்கிழமையானா வந்து தொந்தரவு பண்றீங்க? ஒரு முக்கியமான விஷயம். என்ன 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 முக்கியமான விஷயம்? இங்க ராகவன் ஒருத்தர் வேலை பார்க்கறாரே, அவரை பார்க்கணும். ராகவனா? இங்க மொத்தம் 3 ராகவன் இருக்காங்க. ஒருத்தர் குண்டா குள்ளமா இருப்பார், ஒருத்தர் ஒல்லியா ஒசரமா இருப்பார், இன்னொருத்தர் சதுரமா சப்பட்டையா இருப்பார். இதுல எந்த ராகவன் வேணும் உங்களுக்கு? எஸ் ராகவன், எனக்கு மாப்பிள்ளையா வர போறாரு. ஏண்டா பறக்கிற? எஸ் ராகவன், இவருக்கு மாப்பிள்ளையே ஆக போறவர். 3 பேருமே எஸ் ராகவன் தான். ஏண்டா ஒரே இனிஷியல் இருக்கிறவங்கள பேங்க்ல அப்பாயின்ட் பண்றாங்க? ரொம்ப குழப்பமா இருக்க. ஒன்னு பண்ணுப்பா. அங்க சொல்லுடா. ஒன்னு பண்ணுப்பா, 3 ராகவனையும் வரிசையா வந்து நிக்க சொல்லு. அதுல யாருன்னு நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏயா, இது என்ன பேங்க்னு நினைச்சீங்களா இல்ல பரேட் நடக்கிற கிரவுண்ட் நினைச்சீங்களா? என்ன பார்த்து பேசி அங்க என்னையா பார்வை? இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா ராகவனை பார்த்து பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? அத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மீரா சொல்லியிருக்கா. யாரு மீரா? அதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஐயோ, ஏன்யா சனிக்கிழமை வருதுன்னு இருக்கு. வாரம் சனிக்கிழமை இருக்கு, அப்படித்தான் வரும். கோச்சிக்காதீங்க. அந்த 3 ராகவன்ல எத்தனை ராகவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு? 2 பேருக்கு ஆயிடுச்சே. அப்ப அந்த கல்யாணம் ஆகாத 3வது ராகவன் தான் வேணும். அவனா? அண்ணா நகர் ராகவன். அவர்தான் அவர்தான்.
என்னடா இது தமிழ்ல பேசாம என்னவோ இருமல்லையே பேசிட்டு போறாரு. பியூன் ரொம்ப தெளிவாக தான் இருக்கான். நம்ம தான் ரொம்ப குழப்பறோம்னு நினைக்கிறேன். இல்ல நாம என்னைக்குத்தான் தெளிவா இருந்திருக்கோம். டேய் அங்கப்பா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. தெரியும், கருப்பும் பச்சையும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கலரை கேட்கல. நானும் அவங்க பேரை தான் சொன்னேன். பல தடவை களி சாப்பிட்டவனுங்க 1 வருஷமா ஆஃப் ஆயிட்டானுங்க. இப்போ பெருசா பிளான் ஏதோ பண்றானுங்க. அவங்க 2 பேரும் பேங்கை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சனிக்கிழமை கூட்டம் கம்மியா இருக்குன்னு பேங்க்ல கை வைக்க திட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். ஆபீஸ் பூரா பார்த்துட்டேன், ராகவன் இல்ல. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ராகவன் ஆபீஸ்ல இல்லைன்னு தெரியுது. கொஞ்சம் பாத்ரூம்லாம் பார்த்தீங்களா? கதவை திறந்தே பார்த்தாச்சு, ராகவன் இல்ல. நாங்க ஏன் ராகவனை பத்தி இவ்வளவு விவரமா கேக்குறோம்னா இவர் பொண்ணு வாழ்க்கையே அதுல அடங்கியிருக்கு. யாரு ஒரு பொண்ணு? அதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு அவ சொல்லியிருக்கா. யாரு? மீரா. மீரா யாரு? அதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஐயோ, எதுக்காக ஏன் நீங்க ராகவனை தேடுறீங்க? முக்கியமா அதை பத்தி தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஐயோ, தலை சுத்துதுயா. எங்க கூட பேசி தலை கூட சுத்தலைன்னா தப்பு எங்க பேர்ல தானே. டேய் கருப்பு, ஆள் நம்மகிட்ட கம்மியாயிடுச்சு. நீ நேரா உள்ள போய் கரண்ட் கட்டை பத்தி விசாரி. நான் அதுக்குள்ள கரண்ட்டை கட் பண்ணிடுறேன். டேய் பச்சை, உள்ள போனதை கர்ச்சிப்பால முகத்தை கட்டிக்கணும். 2 பேரும் ஜாயிண்டா போய் மிரட்டணும். அது சரிடா, நம்ம கிட்ட வெப்பன்ஸ் எதுவும் இல்லைன்னா மேனேஜர் பயப்பட மாட்டாரே. அதுக்கு ஐடியா வச்சிருக்கேன்டா. உடம்பு ஃபுல்லா பாம்பு கட்டிருன்னு சொல்லுவோம். பணத்தை தரலன்னு தகராறு பண்ணான்னு வச்சுக்கோ, பில்டிங்கே தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டுவோம். அப்படியே அலறிட்டு பணத்தை கொடுத்துருவான். சரி வா போலாம். டேய், நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பேங்க்ல கொள்ளையடிக்க தானே போயிட்டு இருந்தீங்க. என்ன சார் சும்மா போறன பிடிச்சி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் தப்பு பண்ணோம்? எந்த சட்டத்துல அரெஸ்ட் பண்றீங்க? எங்க கிட்டே ரூல்ஸ் பேசுறேனே. நகைக்கடை கொள்ள, பெட்ரோல் பங்க்ல திருடினது, குழந்தைய கிட்னாப் பண்ணது, இவ்வளவு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. தூக்கி உள்ள போட்டுருவான். சார் அதெல்லாம் நாங்க பண்ணல சார். 1 வருஷமா சும்மா தான் சார் இருக்கிறோம். தெரியும், இத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்கு. உங்க மேல போட்டு உள்ள தள்ளிடுவேன். பச்சை முடிவு பண்ணிட்டாங்க, உள்ள போடாம விட மாட்டாங்க. பேசாம உண்மையை ஒத்துப்போம். சார், இந்த பேங்க்ல கொள்ளடிக்க போறதா முடிவு பண்ணோம். ஆனா மனசுல நினைச்சோம். அதுக்கெல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது. இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா நீ? சார் டேய், எங்களை விட்டுருங்க சார். சார், நான் எத்தனையோ முழு பைத்தியங்களோட பழகிருக்கேன் சார். அப்பெல்லாம் குழம்புனது இல்லை. அது எப்படி சார் 1 ஹவரா நான் ஸ்டாப்பா பிடி கொடுக்காம பேசுறீங்க? சார், அது என்ன வந்ததுல இருந்து இருமிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு பன்றி காய்ச்சல் பார்டர்ல இருக்குன்னு டாக்டர். முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க. இப்ப 2 பேரும் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சார், இந்த மாஸ்டர் பிளானுக்கு ஐடியா போட்டதே அதோ மூஞ்சில கர்ச்சீப் கட்டி 2 பேர் போறாங்களே, அவங்க தான் சார். அவங்க 2 பேர்கிட்ட தான் நாங்க வேலை செய்யறோம். எங்க பாஸ் அவங்க 2 பேர் பார்த்து டீசெண்டா இருக்காங்களே. ஹைடெக் பார்ட்டி சார். சார் எல்லா மேட்டரையும் கம்ப்யூட்டர்லயே முடிச்சிருவாங்க சார். அவங்க 2 பேர்கிட்ட தான் நாங்க 2 பேரும் டெய்லி வேஜஸ்க்கு ஒர்க் பண்றோம். சார் பேங்க் கொள்ளையில கில்லாடிங்க சார். சார், நாங்க தான் உண்மையை சொல்லிட்டோம்ல. அவங்க 2 பேரை புடிச்சுக்கிட்டு எங்க 2 பேரை விட்டுருங்க சார். சரி, நான் கூப்பிடும்போது நீங்க விசாரணைக்கு வரணும். கண்டிப்பா வரேன் சார். எஸ் சார். நில்லுங்க. என்ன சார்? என்ன 2 பேர் பேங்க் உள்ள இருந்து வரீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேங்க்குக்கு உள்ள போனோம், இப்போ உள்ளே இருந்து வரோம். என்ன திமிரா பேசுறான் பத்தியா அவன்? அப்ப அவங்க சொன்னது உண்மைதான். யாரு? டேய், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமாவா இல்லையா? ஆமான்னே சொல்லுவோம். ஆமா. ஆமா. அவங்க சொன்னது கரெக்ட் தான். இவங்க 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைச்சிருவோம். மிச்சத்தை அவர் பாத்துக்கிட்டோம். டேய் வாடா. வாயா. வாங்கடா. வாடா வாடா. டேய், பெரிய வாங்கடா. வாடாங்கறேன். வா வா. சார், இவங்க 2 பேரும் தான் சார் கொள்ளக்கூட்ட தலைவன். பேங்க் வாசல்ல இவங்களை மடக்கணும் சார். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார். சார். 1 வாரமா அடிக்கிறதுக்கு யாரும் மாட்டலையேன்னு பார்த்தேன். வசமா மாட்டுனீங்க.
அப்பா அப்பா இவ்வளவு அடி வாங்கியும் நீங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய், நீங்க உண்மையிலேயே பெரிய கேடிங்க தான். சார் நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க சார். உண்மையிலேயே அந்த ராகவனை பத்தி விசாரிக்க தான் சார் பேங்க்குக்கு வந்தோம். யோ, யாரு அந்த ராகவன்? யோ, சரியா பேசியா? இப்ப பேசுவோம் பாருங்க. அதை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. யாரு? மீரா. மீரா மீரா மீரா. யோ, யாரு அந்த மீரா? அது அந்த மீரா அது எங்க தலைவி. எங்க இருக்கான்னு சொல்லுங்க, அள்ளிட்டு வந்துடுறேன். அவ வெளியில வர மாட்டா. அவ பிளான் மட்டும் தான் போட்டு கொடுப்பா. அவ பார்க்கணும்னா நாம தான் அவ வீட்டுக்கு போகணும். அப்ப வாங்க போலாம். உலகட்டிய வீட்டு அடையாளம் காட்டிட்டா போக வர்ற நம்மள குறைஞ்சிட்டு வர. அடையா, நாம வீட்டுக்கு போறதுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. மீரா இவரை சமாளிச்சுப்பா. என்ன உங்களுக்குள்ள ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கேட்க கூடாதுன்னு தான். வாங்க போலாம். நடங்கயா. ஐயோ அப்பா. ஏய், யார்ப்பா அது வீட்டுக்குள்ள வந்து செடியை பிச்சுக்கிட்டு இருக்கற? இல்லைங்க, நான் ராகவன். ராகவன்னா எந்த ராகவன்? பேங்க்ல வேலை செய்றீங்களா அந்த ராகவனா? ஆஹா. இல்ல, ஆர்த்தியோட போட்டோ வீட்டுக்கு வந்திருந்தது. எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. அவசரப்பட்டு வேற யாருக்கும் முடிவு பண்ணிடாதீங்கன்னு சொல்லலான்னு தான் வந்தேன். இல்ல இல்ல இல்ல, அழகா இருக்கிறேன்னு பார்த்தா இப்படி அலையிறியாடா நீ. எங்க வீட்லயும் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் பேங்க் வேலையை தவிர உங்களுக்கு வேற என்னெல்லாம் பொழுதுபோக்கு? கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ். அடேங்கப்பா, இவ்வளவு ஆட்டம் போடுவீங்களா? இல்ல இல்ல, இதெல்லாம் டிவியில போட்டா மூலையில உட்காந்து பார்ப்பேன். நல்லா இருக்குது. ஆர்த்திக்கு என்னென்ன பிடிக்கும்? அவளுக்கு ஏகப்பட்டது பிடிக்குமே. ஒரு வருஷம் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டா. என்ன சொல்லி கொடுத்த பாட்டு வாத்தியாரு பாரிச வாயில படுத்துட்டாரு. ஜண்ட வரிசையில கண்ட வரிசையாயி நின்னு போயிடுச்சு. ஆனா பரதநாட்டியம் ஆடுவா பாருங்க, சும்மா பிச்சு அதறிடுவா. போன மாசம் கூட ஆல் இண்டியா ரேடியோல 1 மணி நேரம் ஆட்டம் போட்டா. கேட்டீங்களா? ரேடியோல என்ன ஆட்டம் போட்டிருப்பா? ஆர்த்தி எப்படி மூடி டைப்பா? இல்ல, ஜாடி டைப். கொஞ்சம் கனமா இருப்பா. இல்ல, எங்க அப்பாவும் மாமாவும் உங்களை பார்க்கத்தான் பேங்க்குக்கு போயிருக்காங்க. ஐயோ, நான் அங்க லீவ் போட்டு இங்கே இவங்களை பார்க்கலாம்னு வந்தேன். எங்க அப்பா அம்மா கூட தெரியாது. அப்படியா? சரி, என்ன சாப்பிடுறீங்க? சில்லுன்னு ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வரவா? இல்ல, காஃபி. ஜோக்கு. மீரா மீரா, என்ன காப்பாத்துமா. என்னையும் காப்பாத்துமா. ஐயோ, என்னது இது? இன்ஸ்பெக்டரோட வரீங்க? அடி பொளந்துட்டாருமா. பின்னி விட்டாருமா. அப்பா, என்னடா நீ இங்க இருக்க? அவன் இவனை அப்பாங்கிறான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இவர் அவனுடைய அப்பான்னு தெரியுது. பா, பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன்ப்பா. ஏய், இது கொள்ளக்கூட தலைவி மீராவோட வீடுடா. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பார்த்தா கொள்ளக்கூட தலைவி மாதிரியா இருக்கு. யார் சொன்னா உங்களுக்கு? இவங்க தான் சொன்னாங்க. மீரா, யாரோ சொன்னான்னு எங்களை அழைச்சிக்கிட்டு போய் கும்மி கும்மி எடுத்துட்டாரு. அம்மா, எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துடணுங்கிறதுக்காக நீ தான் எங்க தலைவின்னு சொல்லிட்டோம். ஐயோ சார், என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யாராவது அப்பாவிங்க 2 பேர் கிடைச்சா அவங்கள போட்டு அடிச்சிடுறதா? இத பாருங்க, அதோ நிக்கிறாரு, அவருதான் என் அப்பா, இவரு என் மாமா. இவருடைய பொண்ணுக்கு தான் இந்த பையனை முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இவர் வீட்டுல நான் சம்மதம் வச்சுக்கணுமா? மீரா, தண்ணி தொட்டியில முக்கி முக்கி எடுத்துட்டாருமா. அப்பா, உங்களால என் கல்யாணமே நின்றும் போல இருக்கு. மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சுங்க. என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுங்க. மாட்டேன்னா வீட்டுக்கு வந்தா பையன் என்ன பின்னிடுவான். கல்யாண செலவு பூரா உங்களுது. ஓகேயா? ஓகே. பொண்ணுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கணும். ஓகே. கல்யாணம்னு வரும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். அதை விட்டுட்டு விசாரிக்கணும்னு போனோம்னா சில சமயம் வில்லங்கத்திலயும் முடியும். என்ன நான் சொல்றது கரெக்டா? Samash Mira.